Hello, good evening everyone. So நம்ம வந்து இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி புக்கில் இருந்து டோர்கம் சரதன ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி புக்கில் இருந்து சக்ஸஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சக்ஸஸ் அப்படின்னா அவங்க எதை வந்து சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ரியல் சக்ஸஸ், அது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சக்ஸஸ் அப்படின்னா வந்து டோர்கம் சராதரன் வந்து அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் சக்ஸஸ் அப்படின்னா டோர்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து நல்ல பொசஷன்ஸ்னால் நம்மகிட்ட லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அது நம்மக்கிட்ட இருக்கிறது, மணி இருக்கிறது, நம்மக்கிட்ட ஜுவல்லரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னா ஓகே, நம்ம வந்து ஃபிசிக்கல் சக்ஸஸ் நம்மக்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இமோஷனல் சக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமோஷனல் சக்ஸஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நல்ல ஹாப்பினஸோடு இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிகேஷன், நம்ம மற்றவங்கக்கிட்ட வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு தொடர்பில் இருக்கோம், ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நம்ம என்ன மாதிரியான தொடர்பில் இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தோம். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவிட்டினா ஒரு உணர்வு தன்மையோடைய இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கம்பேஷன் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து கனிவோடு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இமோஷ்னலி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மென்டல் சக்ஸஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் த ஐடியாஸ், நாலேஜ், philosophy and wisdom that you are going to serve for others. அதாவது நமக்கு வரக்கூடிய ஐடியாஸ், நம்ம கேதர் பண்ணி வச்சுருக்கிற நாலேஜ் அண்ட் விஸ்டம், அறிவு மற்றும் ஞானம், நம்மளுடைய ஃபிலாசபி, நம்மளோட தத்துவங்கள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு இது எப்படி வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சேவை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மென்டல் சக்ஸஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபிசிக்கல் சக்ஸஸ், அதால் நம்ம சேர்த்த பொருட்கள், இமோஷனல் சக்ஸஸ், நம்ம இருக்கக்கூடிய மனநிலை, ஹாப்பினஸான மனநிலை. ஸோ மென்டல் சக்ஸஸ், நம்ம சேர்த்து வைத்த ஞானம், அறிவு, இது எல்லாவற்றையுமே வந்து நாம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேதர் பண்ணுறது சரிதான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் மெட்டீரியலாக நிறையா வச்சுருந்தீங்க, நிறையா பொசிஷன்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட நிறையா மணி இருக்குது, நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, நிறைய லேண்டெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிடையாது அப்படிங்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து புரிந்து வைத்திருந்தார், அர்த்தம் கற்பித்தார்கள் அதற்கு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. அதே சமயத்தில் வந்து நம்ம ஃபிசிக்கல் சக்ஸஸ் மூலமாக நம்ம சேர்த்த பொருட்கள், இமோஷனல் சக்ஸஸ் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய மனநிலை, மென்டல் சக்ஸஸ் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய அறிவு நிலை, இது எல்லாத்தையுமே வந்து எந்த சூழ்நிலையில் நாம் வச்சுக்காம மற்றவங்களுக்காக நம்ம பயன்படுத்துறது மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ஸோ இதான் வந்து இதை பற்றின ஒரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன். ஸோ நம்ம இப்போ வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து டோர்கம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஓகேயா? அப்போ இப்போ சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் சீன் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி ஆர் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் த ஃபியூச்சர் இஸ் அ கிரேட் ஃபெயிலியர். அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த ஃபிசிக்கல் சக்ஸஸ், இமோஷனல் சக்ஸஸ், மென்டல் சக்ஸஸ், இதுவே வந்து ஏதாவது இன்னொரு சக்ஸஸ்க்கு வந்து அது தோல்வியாக கூட அமையலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது இந்த செஷனில் அது எக்ஸாம்பிள் மூலமாக வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் ஃபியூச்சர் அப்டக்கிள்ஸ் விச் வில் காஸ் யூ டு ஃபெயில். ஈச் ஆஃப் யூ ஹேஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டென்ஷன்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் physically, emotionally, mentally and spiritually. Trying to be successful in these 4 ways, you either fail or succeed. அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம சொன்ன ஃபிசிக்கலி, இமோஷனலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நினச்சி இந்த 4 வேலையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது 4 வேலையை பயன்படுத்தி பண்ணுறதுல வந்து ஒன்று நம்ம வெற்றி அடையலாம் அல்லது நம்ம தோல்வி அடையலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு
நம்ம இந்த செஷனில் அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேயா? ஸோ டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் சம் பீப்புள் ட்ரை டு கலெக்ட் பொசஷன்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி படிக்கிறது வந்து டோர்கம் சரத் அவர்கள் எழுதின ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி புக்கிலேருந்து வாட் இஸ் ரியல் சக்ஸஸ்ங்கிற சாப்டர்லேருந்து நம்ம வந்து இப்போ செஷன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேயா? ரைட் போட முடியுமா? மறந்துட்டேன். ஸோ ஓகே, டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் சம் பீப்புள் ட்ரை டு கலெக்ட் பொசஷன்ஸ். ஸோ நம்ம வெற்றி அடைகிறதுக்கு வந்து சில பேர் வந்து பொசஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதர் பீப்புள் ட்ரை டு இந்த சின்ன ஸோ அதர் பீப்புள் ட்ரை டு கலெக்ட் பொசிஷன்ஸ். ஸோ பொசிஷன்ஸ்னால் என்னென்னா ஒரு பதவியை வந்து அடையிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பதவி அடையிறதுக்கு முயற்சி செய்கிறது வந்து இமோஷனல் சக்ஸஸில் வந்து போய் சேரும். அதர் பீப்புள் சர்ச் ஃபார் நாலேஜ். ஸோ மென்டல் சக்ஸஸ்ங்கிறது வந்து நாலேஜை வந்து கேதர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. Others try to increase their beingness, their virtues, their true reality. ஸோ இதெல்லாம் வந்து சோல் லெவல் சக்ஸஸ், ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸில் வந்து வர்றது. ஸோ அவங்களோட பீயிங்னஸ், அவங்களோட வேர்ச்சூஸு, அவங்களோட ட்ரூ ரியாலிட்டி இதெல்லாத்தையும் அவங்க வந்து வெளிக்கொண்டு வர்றது வந்து சோல் லெவல் சக்ஸஸ், ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ தீஸ் 4 kinds ஆஃப் சக்ஸஸ் கேன் ஒர்க் எகெயின்ஸ்ட் ஈச் அதர். சம்டைம்ஸ் வந்து இந்த 4 வெற்றிகளுமே ஒன்றுக்கொன்று எதிராக ஒருவேளை செயல்படலாம். Or they can combine and coordinate with each other and make you really successful. அல்லது இந்த 4மே ஒருங்கிணைந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள ஆக்குறதுக்கும் வந்து உதவி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டீச்சிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஃபிசிக்கலி இஸ் கன்சிடர்ட் வெரி குட். ஸோ இந்த ஃபிசிக்கலி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து டீச்சிங்னா ஆன்மீகத்தில் வந்து நல்லது அப்படிங்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் சக்ஸஸ் வந்து வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? யூ மஸ்ட் பி ஹெல்தி. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதும் ஃபிசிக்கல் சக்ஸஸ் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கிறது வந்து இமோஷனல் சக்ஸஸ். ஹேவ் மணி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பணம், மற்ற பொருட்கள் நம்ம வச்சுக்கிறது வந்து வசதியாக வாழ்றக்கான பொருள் வச்சுக்கிறது வந்து ஃபிசிக்கல் சக்ஸஸ். பட் இஃப் திஸ் சக்ஸஸ் பிகம்ஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் டு யுவர் இமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ், யூ ஆர் ஆக்சுவலி ஃபெயிலிங். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மணி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமோஷனல் சக்ஸஸுக்கு தடையாகவோ மென்டல் சக்ஸஸ்க்கு வந்து தடையாகவோ இருந்தால், ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சாலும் நீங்கள் சக்ஸஸ் வந்து கிடையாது, நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. when you accumulate lots of materials they become a wall on the path of your perfection. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நிறையா ஃபிசிக்கலி நிறையா மெட்டீரியல் நீங்கள் சேர்த்து வைக்கிறது வந்து நீங்கள் வந்து ஆன்மீக பாதையில் செல்கிறதுக்கு வந்து அது ஒரு தடை சுவராக இருக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அது ஆகலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக நிறையா மெட்டீரியல் சேர்த்து வச்சுருக்கிறது வந்து நீங்கள் ஆன்மீக பாதையில் செல்கிறதுக்கு அது வந்து ஒரு தடங்களாக வந்து அவங்களுக்கு உருவாகலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? அதே மாதிரி தான் இமோஷனல் சக்ஸஸையும் அப்படி தான் சொல்கிறாங்க. இமோஷனலி யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் பட் ஆல்சோ யூ கேன் டிஃபீட் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் இமோஷனலாக நீங்கள் சக்ஸஸாக இருக்கலாம். இமோஷனலாக சக்ஸஸ்னால் எப்படி? நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸ், நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஒரு இமோஷனல் சக்ஸஸ் தான். ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு அது வந்து உங்களுக்கு அது ஒரு காரணமாக அமையலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ லேட்டாக வந்தவங்க வந்து ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இமோஷனல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நல்லது தான். ஆனால் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இமோஷனலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து உங்களோட தோல்விக்கு வந்து வழிவகுக்கிறதுக்கு வந்து காரணமாக அமையலாம். ஸோ எப்படி அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமோஷனலி யூ வாண்ட் டு பி வெரி ஹாப்பி அண்ட் யூ விஷ் டு ட்ரிங்க். ஸோ நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணால் நம்ம வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வந்து நம்ம வந்து ட்ரிங்க் வந்து பண்ணலாம். ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்து நம்ம வந்து அதை வந்து நம்ம குடிக்கலாம். ஸோ யூ பிகம் ஹாப்பி, நீ வந்து சந்தோஷமாக தான் இருப்ப. ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த நீ குடித்ததுக்கப்புறமா நீ கார் ஓட்டிகிட்டு போகணும்னு நினைக்கும் போது ஸோ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு பார்லையோ போய் குடித்ததுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நம்மளே கார் ஓட்டி போகலான்னு நினைக்கும் போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரும் தோல்விக்கு வந்து அது வந்து காரணமாயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் சக்ஸஸ், இமோஷனல் சக்ஸஸ், மென்டல் சக்ஸஸ், ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ், இந்த 4 வழிகளில் வந்து நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி செய்கிறது வந்து நமக்கு வெற்றியவும் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் வந்து அது தோல்வியும் நமக்கு கொடுக்கலாம்னதுக்கு மீனிங் வந்து இதுதான். ஸோ இமோஷனல் சக்ஸஸாக இருக்கணும், ஹாப்பினஸ் வந்து இமோஷனல் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இமோஷனல் சக்ஸஸை பயன்படுத்தி நம்ம ஒரு காரில் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டோம்னா அது நெடுநாளைய துன்பத்துக்கு வந்து நமக்கு வந்து அது வழிவகுத்ததாக ஆயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க.
ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இமோஷனல் எக்ஸைட்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து லீகலாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம காரணமாயிரும். ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம மேலே வந்து ஒரு லீகல் கேஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றது வந்து மிகப்பெரிய கஷ்டமாக வந்து அது வந்து அமைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ அதே சமயத்தில் வந்து இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து ஃபிசிக்கல் சக்ஸஸ், இமோஷனல் சக்ஸஸ், மென்டல் சக்ஸஸ் இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்குறோம், நம்ம இல்லைன்னு வந்து சொல்லலை. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு உதாரணம் வந்து சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் அதை கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து பின்னாடி வரும், நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். அதனால தான் அது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு. ஓகே சரி, நான் அந்த இடத்துக்கிட்ட வரும்போதே நான் வந்து உங்களுக்கு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து அவர் ஒரு ரியலாக நடந்தது சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இமோஷனலி வந்து அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஏதோ வந்து உணர்ச்சிவசப்பட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பெரும் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு துன்பத்தை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதன் மூலமாக அவர் நிறையா சிக்கல்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களோட ஃபிசிக்கல் சக்ஸஸோ, உங்களோட இமோஷனல் சக்ஸஸோ, உங்களோட மென்டல் சக்ஸஸோ, நீங்கள் அந்த துன்பத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு எந்த விதத்திலும் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து அது பயன் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்கல் சக்ஸஸ், இமோஷனல் சக்ஸஸ், மென்டல் சக்ஸஸ் இருந்தாலும் ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராய் வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, spiritual success is the ability to use your physical, emotional and mental success in order to achieve the purpose of your life. ஸோ நம்ம வாழ்க்கையோட பர்பஸை நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் சக்ஸஸை நம்ம பயன்படுத்தணும்னா அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து அடையலாம், அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா சில கேள்விகள் நம்ம கேட்குறது மூலமாக அதை அச்சீவ் வந்து பண்ணலாம். ஸோ ஒய் வேர் யூ கிரியேட்டட், நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், ஒய் டிட் யூ பிகம் அ ஹியூமன் பீயிங், ஸோ நம்ம ஏன் வந்து மனிதர்களாக வந்து நம்ம பிறந்தோம். ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் யூ ஹாவ் ஸ்ட்ரைவன் டு பி அ ஹியூமன் பீயிங் அண்ட் இவென்ச்சுவலி யூ ஆர் இனிஷியேட்டட் இன் டு ஹியூமன் பீயிங். ஸோ நம்ம வந்து கல்லாக இருந்து, மண்ணாக இருந்து, மரமாக இருந்து, அனிமலாக இருந்து தான் நம்ம அந்த ஹியூமன் பீயிங்காக வந்து ஆயிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைவ் பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்து தான் இந்த மனித ஜென்மத்துக்கு வந்து நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். ஸோ அண்ட் இவென்ச்சுவலி யூஆர் இனிஷியேட்டட் இன்டு எ ஹியூமன் பீயிங், ஸோ மனிதரில் வந்து ஆகிட்டோம். பட் வாட் இஸ் யுவர் கோல், நம்மளோட கோல் என்ன? ஆர் யூ கோயிங் டு ஸ்டே வேர் யூ ஆர் யூ கோயிங் டு கிராஜுவேட்? ஸோ அப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபிசிக்கல் சக்ஸஸ் இருக்குது, இமோஷனல் சக்ஸஸ் இருக்குது, ஸோ மென்டல் சக்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா ஒய் வேர் யூ கிரியேட்டட், நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஒய் டிட் யூ பிகம் அ ஹியூமன் பீயிங். ஸோ அப்போ ஒருவேளை வந்து நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கோம், ஒய் டிட் யூ பிகம் அ ஹியூமன் பீயிங். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சக்ஸஸால் நமக்கு கிடைச்ச பணம், பொசிஷன், இமோஷனல் சக்ஸஸால் கிடைச்ச பொசிஷன், இதெல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த மனித சமுதாயத்துக்கு வந்து நம்ம எப்படிலாம் வந்து அதை பயன்படுற மாதிரி நம்ம வந்து சேவை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோமா, ஸோ அதுக்காக தான் நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் கோல். ஸோ நம்மளோட இதெல்லாம் நம்மகிட்ட கிடைச்சதுக்கப்புறம் நம்மளோட கோல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ஃபென்டாஸ்டிக் இந்த இதை தான் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் டோர்கம் அவங்க வார்த்தையில் என்ன போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டே த வெஜிடபிள் கிங்டம் கிராஜுவேட்டட் இன்டு அனிமல் கிங்டம். ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஆர் யூ கோயிங் டு ஸ்டே வேர் யூ ஆர். அப்போ இந்த ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் சக்ஸஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஏன் மனிதர்களாக இருக்கோம்,
நம்ம ஏன் பல மில்லியன் ஆண்டுகள் வந்து ஹியூமன் பீயிங் ஆகிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம ஸ்ட்ரைவ் அதாவது கஷ்டப்படலை, நம்ம வந்து முயற்சிகள் எடுத்திருக்கோம், நம்மளோட கோல் என்ன, நம்ம இதே மாதிரியே தான் இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருக்க போகிறோமா, இல்லை நம்ம வந்து கிராஜுவேட்னா நம்ம மேலும் இனிஷியேட் ஆகி நம்ம மேலும் முன்னேற போகிறோமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டே த வெஜிடபிள் கிங்டம் கிராஜுவேட்டட் இன்டு அனிமல் கிங்டம். ஸோ வெஜிடபிள் கிங்டம் தான் வந்து அனிமல் கிங்டமாக கிராஜுவேட் ஆகிருக்கு. அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அனிமலாக வந்து மாறி இருக்குது, அந்த சோல்களை மாறி இருக்குது. அண்ட் ஒன் லக்கி டே த அனிமல் கிங்டம் என்டர்ட் இன்டு ஹியூமன் கிங்டம். ஸோ அனிமல் கிங்டம் வந்து ஒரு நாளைக்கு வந்து மனிதர்களாக வந்து மாறி இருக்கு. த ஹியூமன் கிங்டம் இஸ் ஆல்சோ எ ஸ்டேஷன். ஸோ இந்த ஹியூமன் கிங்டமும் வந்து ஒரு 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 இது மாதிரி தான், நம்ம தங்கி செல்லக்கூடியது தான். நம்ம இன்னும் மேலே வந்து நம்ம மேலே போக போகிறோம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் தோஸ் ஹூ ட்ரை டு கிராஜுவேட் ஃப்ரம் த ஹியூமன் கிங்டம் இன்டு வாட் இஸ் கால்ட் த கிங்டம் ஆஃப் காட். ஸோ எப்படி வந்து நம்ம வெஜிடபிள் கிங்டம்லேருந்து மினரல் கிங்டம்லேருந்து வெஜிடபிள் கிங்டம் வந்திருக்கோம், வெஜிடபிள் கிங்டம்லேருந்து அனிமல் கிங்டம்க்கு வந்திருக்கோம், அனிமல் கிங்டம்லேருந்து ஹியூமன் கிங்டம்க்கு வந்திருக்கோமோ, ஸோ நம்ம வந்து கிங்டம் ஆஃப் காடுக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ த கிங்டம் ஆஃப் காடுனா வந்து என்னெல்லாம் இருக்கலாம், இந்த ஹையரார்க்கியாக இருக்கலாம், இந்த கிங்டம் ஆஃப் சோல்ஸாக வந்து இருக்கலாங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை கிரைஸ்ட் செட் சம்திங் வெரி சீக்ரெட், ஃபர்ஸ்ட் லுக் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் வில் பி கிவன் டு யூ. ஸோ அப்போ இந்த கிங்டம் ஆஃப் காடில் போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் வாட் எவர் யூ ஹாவ் ஃபிசிக்கலி இமோஷனலி அண்ட் மென்டலி இஸ் நாட் யுவர்ஸ். ஸோ அப்போ ஃபிசிக்கலி இமோஷனலி மென்டலி நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே நமக்கானது வந்து கிடையாது. யூ do not have control over them. You cannot use them for your purpose until you start looking at your beingness, your inner kingdom, and try very hard to climb from the human kingdom and enter the spiritual kingdom. ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் சக்ஸஸ் எல்லாமே வந்து அது நமக்காகவே அது கொடுக்கப்படலை, அதை மற்றவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் வந்து அதை கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதை நம்ம உணரும் போது நம்ம அந்த கிங்டம் ஆஃப் காடை நோக்கிய பயணத்தை நம்ம வந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ த வேர்ட் சக்ஸஸ் ஹேஸ் பீன் இன்டர்பிரட்டட் அஸ் you can be successful at the expense of others. ஸோ இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் சக்ஸஸ் அப்படின்னா வந்து டோர்கம் சார் அது என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவர்களோட தோல்வியில் தான் நம்மளோட வெற்றி வந்து இருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பணம் ஒரு 40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு 500 rupees நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொருத்தவங்க வந்து 500 rupees லூஸ் பண்ணனால தான் நமக்கு வந்து 500 rupees வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. அப்போ மற்றவர்களோட தோல்வியில் தான் நம்மளோட வெற்றி வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பையன் 99 மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னா என்னென்னா, ஸோ இன்னொரு பையன் வந்து 98 எடுத்ததுனால இவனை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்ங்கிறத வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த பூமியில் வந்து வெற்றிங்கிறது வந்து நியமிக்கப்படுது. இன்னொருத்தவங்களோட தோல்வியோட விலை தான் நம்மளோட வெற்றியை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பல ஆண்டு காலமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரியல் சக்ஸஸ்ங்கிறது வந்து இது வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபிசிக்கல், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மென்டல், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இமோஷனல் சக்ஸஸை, ஸோ இது எதுவுமே எனக்கு வந்து கிடையாது, நான் மற்றவங்களுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு நம்ம எப்போ வர்றோமோ, அந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு நம்ம எப்போ வர்றோமோ, ஸோ அதுதான் ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த புத்தகத்தில் வந்து டோர்கம் சார் வந்து ஒரு என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து வருது. ஸோ டோர்கம் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வருதுன்னா அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து யூ ஆர் நாட் த ஓனர், அதை நீங்கள் வந்து ஓன் பண்ணிக்க முடியாது. அதை ஒரு சுவிட்சை போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ அந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா அதை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனங்களை வந்து நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்களோ, ஸோ அதை மாதிரி தான் உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் இமோஷனலாகவும் மென்டலாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசட்ஸை, சொத்துக்களை வந்து மற்றவங்களோட நன்மைக்காக பயன்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ எப்படி எலக்ட்ரிக் கரண்ட்டை நீங்கள் சொந்தம் கொண்டாடிக்க முடியாதோ, ஆனால் அது உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு சுவிட்சை வச்சு அதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை போட்டோன்னே அதை பயன்படுத்தி எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ, ஸோ மற்ற எல்லா ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் சொத்துக்களை நம்ம அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த மனித சமுதாயத்தோட நன்மைக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் வந்து ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் வந்து திருப்பி இந்த புக்கில் வந்து அவங்க பல தடவை வந்து அதை சொல்லிக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து இங்கே எங்கே இருக்குங்கிறது எனக்கு, ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஒரே பாயிண்ட்டை தான் திருப்பி சொல்கிறார். அவர் முடிக்கும் போது ஃபுல்லாக மற்றவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துறது தான் சக்ஸஸ். ஆனால் இந்த வரலாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துரு அப்படின்னா,
நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தவங்க தோத்தாதான் நம்ம வெற்றி அடையுங்கிறதா உண்மையான வெற்றிங்கிறது நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் அது வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து ஏன்ஷியன் டைமில் வந்து பணம், பொருள், நிலம் இதெல்லாம் வச்சுருந்தா ஆன்மீகம் வந்து கிடையாதுங்கிறத சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து பழைய காலத்தோடு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்காதீங்க, உங்கள்கிட்டே வந்து குமிச்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இறந்து போனதுக்கப்புறமா அதை நீங்கள் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது, அது இங்கே தான் வந்து விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போன சொத்துக்களானது வந்து இன்னர் வேலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கடன் சுமையை, பெரும் கடன் சுமையை வந்து உங்களுக்கு வந்து அது கொடுத்ததாயிரும். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலி, இமோஷனலி, மென்டலி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எதையுமே வந்து இந்த உயிரோடு இருக்கும்போது நம்ம இங்கே பயன்படுத்தலைன்னா, நம்ம இங்கே இறப்புன்னு சொல்கிறதுக்கு அப்புறமா நம்ம அதர் வேர்ல்டுக்கு நம்ம வந்து போகும்போது அதெல்லாம் வந்து ஒரு பெரும் கடனாக நம்ம கூட அது வந்து வரும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து இங்கே வந்து டோர்க்கம் வந்து இந்த புக்கில் வந்து அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், திருப்பி அதே பாயிண்ட் தான் வருது. த நியூ ஐடியா இஸ் தட் வாட் எவர் சக்ஸஸ் யூ ஆர் ஹேவிங், இட் இஸ் கோயிங் டு பி a சர்வீஸ் ஃபார் அதர்ஸ், ஃபார் அதர் பீப்புள், ஃபார் அதர் குரூப்ஸ், ஃபார் அதர் நேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, இங்கே நான் சொல்ல வந்த பாயிண்ட் இங்கே தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம சக நாடுகள் அல்லது நம்ம ஊருக்குள்ளே அல்லது நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க அல்லது நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து சில உதவிகள் சம்டைம்ஸ் வந்து பண்ணுவோம். எர்த்குவாக் நடக்கும்போதோ அல்லது ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போதோ நம்ம பக்கத்து வீட்டுக்கோ அல்லது பக்கத்து ஊருக்கோ அல்லது பக்கத்து நாட்டுக்கோ கூட நம்ம உதவி செய்கிறதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ டோர்க்கம் சார் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த உதவி செய்கிறது வந்து நல்லது தான். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்க. ஆனால் அதோட உள்நோக்கம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ ஒரு நாடு வந்து இன்னொரு நாடுக்கு வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் உதவி செய்யுதுன்னா நிஜமாவே நல்ல எண்ணத்தோடு தான் வந்து உதவி செய்யுதா, அல்லது இந்த நாட்டுக்கு போய் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஏதாவது நம்ம கிடைக்கும், பொலிட்டிக்கலி நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது நம்ம வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கோ வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கோ நம்ம ஏதோ ஒரு உதவி நம்ம வந்து செய்யும்போது நம்ம உண்மையிலே மனதார வந்து நம்ம அந்த உதவி செய்கிறோமா, அல்லது இந்த உதவி நம்ம செய்கிறதுனால நமக்கு பேர், புகழ், விளம்பரம் நம்ம கிடைக்குங்கிறக்காக நம்ம செய்கிறோமா, அல்லது அவங்க ஏதாவது ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து செய்வாங்க அப்படிங்கிறதோட நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேவை, சர்வீஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், அநாத ஆசிரமத்துக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள்களை வந்து உதவி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சேவை அப்படிங்கிறது இருக்குது. பட் ஸ்பிரிச்சுவலி வந்து சேவை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒருத்தவங்களோட துன்பம், துயரை வந்து நம்ம வந்து துடைக்கிறது, அவங்கள வந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பண்ணுறது வந்து ஒரு ட்ரூவஸ்ட் சேவை. ஸோ அதான் வந்து அதாவது என்னென்னா, கடவுளோட பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம சென்ஸ் பண்ணி நம்ம அதை உள்வாங்கி அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம இருக்கிறது வந்து சேவை. பட் நீங்கள் வெளிப்படையாக வந்து நம்ம சேவை அப்படின்னா என்னது, அனாதை ஆசிரமத்தில் போய் உணவு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு பொருள்களை நம்ம கொடுக்குறது. ஸோ அப்போ நேச்சுரலி, ஸோ இன்க்ளூடிங் மைசெல்ஃப் என்னையும் சேர்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க போய் கொடுக்குறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கில் போடுறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறோம், நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறோம், அல்லது நமக்கு டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து அனுப்புகிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி செய்கிறதோட உள்நோக்கம் வந்து, ஸோ மற்றவங்கள வந்து நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நீங்கள் டொனேஷன் கொடுங்க அப்படிங்கிறத இன்ஸ்பிரேஷனுக்காக நம்ம அந்த ஃபோட்டோ எடுக்கிறோமா, அல்லது நான் இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத விளம்பரப்படுத்துறதுக்காக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோமாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ டோர்க்கமாக தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக சர்வீஸ் பண்ணுறீங்களா, இல்லை நிஜமாவே இன்னொருத்தவங்களோட துன்பம், துயரை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்காக பண்ணுறீங்களாங்கிறது இருக்குது. அதுதான் வந்து ட்ரூ சர்வீஸ். ஸோ ட்ரூ சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட உள்நோக்கமானது வந்து மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் சரையா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட்டை வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, உங்களோட ஃபிசிக்கல் சக்ஸஸ், இமோஷனல் சக்ஸஸ், மென்டல் சக்ஸஸ், ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் எல்லாமே ஒன்றிணைந்து வந்து செய்யணும். ஸோ ஒரு உதாரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் இமோஷனல் சக்ஸஸாக இருக்கணும், ஹாப்பினஸ்க்கு வந்து இமோஷனல் சக்ஸஸ். ஸோ அப்போ நான் ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டா வந்து எனக்கு இமோஷனல் சக்ஸஸ் கிடைக்குங்கிறது. ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம உடம்பை காயப்படுத்திக்கிறது, அல்லது நம்ம அதனால் அந்த ட்ரிங்க்ஸை உட்கொண்டுட்டு ஒரு கார் ஓட்டும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறதுனால ஸோ நெடுநாளைக்கு நம்ம வந்து கஷ்டப்படுறது, ஒரு இமோஷனல் ட்ரிகரில் நம்ம ஏதோ ஒன்று நம்ம பண்ணிவிட்டு லைஃப் லாங் வந்து நம்ம ஒரு லீகல் கேஸில் நம்ம மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு லெவல் ஆஃப் சக்ஸஸ் வந்து இன்னொரு லெவல் ஆஃப்
தோல்விக்கு காரணமாக அமையிற மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்துக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபிசிக்கல் சக்ஸஸ், இமோஷனல் சக்ஸஸ், மென்டல் சக்ஸஸ் வந்து ஒன்று ஹெல்ப் பண்ணுறதா தான் இருக்கணுமே தவிர ஸோ இதனால வந்து இந்த இது வந்து தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று இணைத்தது தான் வந்து ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சரையா வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செஷனை வந்து நம்ம இன்றைக்கி 30 மினிட்ஸோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபைன் டியூனிங்கான மேட்ரை ஸோ ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கிற மாதிரி டோர்கம் சரையா என்ன சொல்லியிருக்காங்கிறத வச்சு நம்ம வந்து வாட் இஸ் த ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட வந்து இந்த டோர்கம் சரையா எழுதின இந்த ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி புக் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக்கை வந்து நம்ம வந்து புக்கு ரீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வர ஃப்ரைடே வந்து அஸ் யூஷுவல் வந்து சந்திரபிரியா மேடம் வந்து சோலார் ஏஞ்சல் புக்கை வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டியூஸ்டே வந்து 1 வீக் மட்டும் நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியில் இந்த சக்ஸஸ் பற்றின பார்ட் 2 வந்து அதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் டியூஸ்டேலேருந்து நம்ம வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக் டோர்கம் சரையா எழுதின அந்த புக்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பேசின ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த செஷனை வந்து நம்ம வந்து வந்து நம்ம பண்ணிக்குவோம். ஸோ லேட்டாக வந்து ஃபேஸ்புக்கில் ரெக்கார்டிங் இருக்குது, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க.